கூட்டணிக்கு வருது பிரச்சனை இல்லைங்க, சும்மாவே கொலகுத்து குத்துவானுங்க. கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜகன்னு போனா இவங்க பறந்து பறந்து அடிப்பாங்க. சீமான் கூட சும்மா இருப்பாருங்க. அந்த சாட்டையும் ஒரு பயம் இருக்காங்க. ஏங்க அவங்க ரொம்ப படுத்துவாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. காது கருவும் 7 தலைமுறைக்கு திட்டுவானு பயந்து போயிருக்காங்க. இவங்க ஏன் 8% ஓட்டில் இருக்காங்களோ இப்போ புரியுதா? இப்படிதான் பேசுவாங்க. யார் இவங்களுக்கு வாக்கு கொடுப்பாங்க பாருங்க. செல்ஃப் பில்டப்பை ஏற்றி ஏற்றி ஏற்றியே மக்கள்கிட்ட இருந்து விலகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்களாயா? எவ்வளோதாயா பில்டப்பை ஏற்றுவீங்க? அதுவும் எப்படி சொல்கிறாங்க பாருங்க. கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டுவாரா, காலை கழுவி ஊற்றணுமா? இதெல்லாம் ஒரு பெருமை. இதுவரை கொண்டாடுறாங்க. சூப்பர். 5% வாங்குவீங்களோ 8% வாங்குவீங்களோ அது தெரியாது, மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் இப்படி பேசி பேசியே காமெடி பீஸ் ஆக்கிட்டீங்க அந்த கட்சியை. இந்த ஆளை மட்டும் அடக்கி வாசிக்க சொல்லிங்கப்பா. எப்பா எம்மா எம்மா என்னம்மா பேசுகிறாப்பா? செல்ஃப் பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லையாப்பா? இப்படியா மொக்க போடுறது?